இந்த அஸ்தம் நாள் இருக்கு பாருங்க, இதுதாங்க லாபம், இதுதான் ஃபியூச்சர். இது என்ன பண்ணணும், இந்த அஸ்த நட்சத்திரத்திலேயே இந்த 4ஆம் பாதம் அப்படிங்கிறது ரொம்ப கிஃப்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க லைஃப்பை ரொம்ப ஈஸியாக என்ஜாய் பண்ணி குயிக்காக ஒரு விஷயத்தை அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டு அதில் அவங்க செயல்படுத்தி லாபம் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை இந்த அஸ்த நட்சத்திரம் 4ஆவது பாதம் கொடுத்துடும். அப்போ அந்த அஸ்தத்துக்கு 1ஆம் பாதத்துக்குள்ள வித்தியாசம், 2ஆம் பாதத்துக்குள்ள வித்தியாசம், 3க்கு உள்ள வித்தியாசம், 4க்கு உள்ள வித்தியாசம்னு நம்மளால இங்கே பிரித்து அனுபவிக்க கற்றுக்கணும், அதை பார்க்க பலன் எடுக்கிறதுக்கு கற்றுக்கணும் அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ அந்த அஸ்த நட்சத்திரம் 4ஆம் பாதம் இயல்பிலேயே ரொம்ப சிறப்பான ஒரு நட்சத்திர பாதமாக இருக்கும். இதுவே சித்திரை நட்சத்திரம்னு வச்சுக்கோங்களேன், இது என்ன பண்ணும்னா, இந்த சித்திரை நட்சத்திரம் 1ஆம் பாதம்ங்கிறது ரொம்ப அடமண்ட்டாக இருக்கும், பிடிவாதமாக இருக்கும், கோபம் பயங்கரமாக வரும். எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்ப டப்பு டுப்பு தாம் தூம்னு போட்டு எடுத்தோம் கவுத்தோங்கிற மாதிரியான ஒரு எண்ண அலைகளோடு இருக்கும். அதாவது ஒரு விஷயத்த, அது அவங்க கையில் என்ன பொருள் இருக்கோ அந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை அவங்கள்ட்ட சொன்னாங்கன்னா அதை கண்ணை முடிக்கிட்டு தூக்கி வீசிடுவாங்க. அது உயர்வான பொருள், கம்மியான பொருள், இது உடையும் இது உடையாது அப்படின்னு பிரிச்செல்லாம் பார்க்கறதுக்கு தெரியாது. அவங்க மனசில் பட்டதை உடனே செயல்படுத்தணும் அப்படின்னு நினைக்கக்கூடியதாக இருக்கும். இதனால ஏற்படக்கூடிய நஷ்டங்களும் பின் விளைவுகளும் இவங்களுக்கு தான் அதிகமாகவே இருக்கும், மற்றவங்களுக்கு கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். ஆத்திரம் எனக்கு கண்ணை மறைச்சிருச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அவஸ்தைகள் பண்ணும்.